நம்ம எப்போதும் போல் இதை ட்ரேஸ் பண்ண போகிறதில்ல, ஜியோமெட்ரிக்கலாக தனியாகவே க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த ஃபாலோயிங் மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேம் ரிசல்ட் கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் டூல் எடுத்துக்குவோம், அதாவது ரெக்டாங்கிள் டூல். இங்கே ஆர்ட்போர்டு மேலே கிளிக் பண்ணுங்கள். 20x20 அப்படின்னு டைப் பண்ணி ப்ரெஸ் என்டர். ஓகே, இது நம்ம இப்படி காப்பி பண்ணி மூவ் பண்ணோம். ஆக்சுவலி மேனுவலாக பண்ணும்போது ஒரு இப்படி அப்படியே மூவ் ஆகும். அதனால கண்ட்ரோல் கே ப்ரெஸ் பண்ணுறேன். இல்லைன்னா எடிட் மெனுக்கு வந்து ப்ரெஃபரன்சஸ் ஜென்ரல் இங்கே பண்ணிங்கன்னா கீபோர்ட் இன்க்ரிமெண்ட் அப்படின்ற ஃபீல்டில் 20 அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ப்ரெஸ் என்டர். இப்போ இந்த ஸ்டேஜில் இதை செலக்ட் பண்ணிக்குவோம். ஆல்ட் ஹோல்ட் பண்ணி ரைட் ஹேண்ட் ஹேரோ, அதாவது வலது பக்கம் அம்புக்குறி இருக்கு இல்லையா, அந்த கீயை ஒரு தரம் 2 தரம். இப்போ 3 காப்பி நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. இது 20 mm ரைட் சைடில் மூவ் ஆகிண்டே ஒரு காப்பி கூட வந்திருக்கு. இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ட் ஹோல்ட் பண்ணி டவுன் ஆரோ, கீழ்ப்பக்கம் ஆரோ 1 2 3. ஸோ இப்போ 20x20 ஸ்கொயர்ஸ் நம்மளுக்கு ஒரு மேஸாக இருக்குது. அந்த மேஸ் வந்து 12 காப்பி நம்மளுக்கு கொடுத்துருக்கு. இந்த 2 காப்பியும் நம்மளுக்கு தேவையில்லை, ஏன்னா இங்கே ஒரு காப்பி இங்கே ஒரு காப்பி நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். ஒரு தடவை இதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி இது அடிஷ்னல் செலெக்ஷனாக மாற்றிக்கங்க. ரெண்டும் செலக்ட் பண்ணி டிலீட் பண்ணிடலாம், அது தேவைப்படாது. இப்போது இதை செலக்ட் பண்ணிக்குவோம். ஏன்னு நான் சொல்கிறேன். ரைட் கிளிக் பண்ணுங்கள், அரேஞ்சுக்கு போங்க, பிரிங் டு ஃப்ரண்ட் அப்படின்றது கிளிக் பண்ணுங்கள். இப்போது பென் கீழே உள்ள டிலீட் ஆங்கர் பாயிண்ட் டூல் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே கிளிக் பண்ணுங்க. அது நீங்கள் கர்சர் கீழே பார்த்தீங்கன்னா மைனஸ் அப்படின்னு இருக்கும். ஆங்கர் பாயிண்ட்டை டிலீட் பண்ணுறதுக்கு மைனஸ். நீங்கள் ஜென்ரலாக வேணும்னா ஆல்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா அது ப்ளஸ்ஸாக மாறும். நீங்கள் எங்கேயாவது இன்னொரு ஆட் பண்ணிக்கலாம் ஆங்கர் பாயிண்ட்ஸு. ஸோ இங்கே கிளிக் பண்ணுங்கள், இதை செலக்ட் பண்ணுங்கள். அகெயின் ரைட் கிளிக் பண்ணுங்கள், அரேஞ்ச் பிரிங் டு ஃப்ரண்ட். பிரிங் டு ஃப்ரண்ட் பண்ணலன்னா நான் இது பண்ண போகிறதில்ல. பாருங்கள் என்ன ரிசல்ட் கொடுக்குதுன்னு. நான் இந்த ஆங்கரை டிலீட் பண்ணோம், பாருங்கள் எந்த ஆங்கரை டிலீட் பண்ணியிருக்குன்னு. ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக், அரேஞ்ச் பிரிங் டு ஃப்ரண்ட். இது ஒரு ப்ராப்ளம் இல்லஸ்ட்ரேட்டரில். அப்புறம் அகெயின் இதை செலக்ட் பண்ணுங்கள், ரைட் கிளிக், அரேஞ்ச் பிரிங் டு ஃப்ரண்ட். ஓகே, இங்கே இதை செலக்ட் பண்ணிக்குவோம், இதை டிலீட் பண்ணுவோம், இதை டிலீட் பண்ணுவோம். அஃப்கோர்ஸ் இங்கே ஒன்று டிலீட் பண்ணிக்குவோம். இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஒரு குரூப்பை மாற்றிக்குவோம், கண்ட்ரோல் ஜி. இப்போ இது ஒயிட் ஃபில் ஆகிருக்கு, பிளாக் அவுட்லைன் கொடுத்துருக்கு, அது நம்மளுக்கு தேவைப்படாது. ஆகையினால ஐ ட்ராப்பர் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கலர் சாம்பிள் பண்ணுவோம். எந்த கலர் வேணால் நீங்கள் சாம்பிள் பண்ணிக்கலாம். பாருங்கள், எந்த கலர் வேணால் நீங்கள் சாம்பிள் பண்ணிக்கலாம். எங்கே கிளிக் பண்ணுறீங்களோ அந்த கலர் அங்கே ஃபில் ஆகும். ஓகே, இப்போது இந்த இடத்துல ஆரோ கொஞ்சம் கட் ஆகணும். ஸோ ஆகையினால இந்த ஆரோ ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அதனால் அகெயின் ரெக்டாங்கிள் டூலுக்கு போகலாம். இங்கே சென்டர் பாயிண்டில் எய்ம் பண்ணுங்கள், அதாவது பிளேஸ் ஹோவர் பண்ணுங்கள். ஆல்ட் ஷிஃப்ட் ரெண்டும் ஹோல்ட் பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணுங்கள் ஒரு தரம். ஸோ இங்கே 65 அப்படின்னு டைப் கொடுங்க. டவுனில் கூட 65 அப்படின்னு கொடுங்க. ஹைட் அண்ட் விட்த் 65 இருந்தால் கரெக்டாக வரும். ஸோ நான் ஒயர் ஃப்ரேம் மோடில் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்கும். கண்ட்ரோல் Y ஒன்ஸ் அகெயின். ஸோ ப்ரிவ்யூ மோடுக்கு வந்தாச்சு. இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கலாம். இதை நம்ம இந்த கட்டத்துக்குள்ளே இந்த எல்லா ஷேப்பும் அமைக்க போகிறோம், அதாவது உள்ளே வைக்க போகிறோம். ஸோ இது கன்சீல் ஆகிடும். இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் என்ன இருக்கோ அது கன்சீல் ஆகிடும். ஸோ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக், மேக் கிளிப்பிங் மாஸ்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்ட் லோகோ ஷேப் வந்துடும். இதை நம்ம செலக்ட் பண்ணி கொஞ்சம் பெருசுப்படுத்திக்குவோம் ப்ரெசன்டேஷனுக்காக. பேஜ் சென்டருக்கு அலைன் பண்ணிக்குவோம். டைப் டூலுக்கு போய் கயோசெரா அப்படின்னு டைப் பண்ணலாம். நான் ஸ்விஷ் பிளாக் எடுத்திருக்கேன். இந்த ஒரு கேரக்டருக்கு நடுவுலையும் கொஞ்சம் கேப் கொடுக்கணும். அதுக்காக நம்ம மேனுவலாகவே கொடுக்கலாம். ஆல்ட் ஹோல்ட் பண்ணி ரைட் ஹேண்ட் ஆரோ இருக்கு இல்லையா, அதை 2 3 4 தடவை பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த டிஸ்டன்ஸ் இட் இஸ் அப் டு யூ. இதை செலக்ட் பண்ணுங்கள், அலைன் சென்டர். இதுவும் அலைன் சென்டர் டு சென்டர் பண்ணிக்கலாம். ஒரு வேளை அலைன் ஆகலைன்னா
கொஞ்சம் பெருசு கூட படுத்திக்கலாம். மேலே எடுத்துகிட்டு போகலாம். ரெண்டும் செலக்ட் பண்ணி குரூப் பண்ணிக்கலாம். இது எல்லாம் இந்த குரூப்பை வந்து பேஜ் சென்டருக்கு பண்ணிக்கலாம். இப்போ ப்ரெசன்டேஷன் பண்ணலாம். ஸோ கேசர லோகோ இவ்வளோ ஈஸியாக ஃபியூ கிளிக்ஸில் நம்ம முடிக்க முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் பயன்படட்டும். அடுத்த கிளாஸில் இந்த லோகோ டிசைனை செய்து காட்ட போகிறேன். தொடர்ந்து பாருங்கள்.